கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. காமராஜர் விவகாரம் அடங்கி விட்டதே ஏன்? கையில் காசு வாயில் தோசை. காங்கிரஸ்காரர்ல வந்து திருச்சி வேலுச்சாமி அண்ணன் மட்டும்தான் கொஞ்சம் பொங்கி எழுந்தாரு. புரியல, வேலுச்சாமி அவர்கள் மட்டும்தான் பொங்கி எழுந்தாருன்னா மற்றவங்களும் பொங்குறதுக்கு முன்னாடியே இல்லை, அது தண்ணி தெளிச்சாங்க. வேண்டிய அளவுக்கான நீரை வந்து தேவையான அளவு நீர் வந்து ஊற்றப்பட்டு விட்டது. பாட்டிலில் தான் கொடுக்கணும்னு இல்லை, சமயத்தில் பொட்டியாகவும் கொடுக்கலாம். அதனால் எப்படியோ மொத்தம் பொதுப்பணித்துறை கட்டியுள்ள கட்டிடங்கள் எதிர்காலத்தில் ஸ்டாலின் கட்டிடக்கலை என்று அறியப்படும் என தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதோட எதிர்ச்சியில் வேறு எதுவுமே இல்லை. இது என்ன ஸ்டாலின் கட்டிடக்கலை? பிரிட்ஜு கட்டினா 10 நாளில் விழுந்துருது. அதுதான். அப்புறம் வந்து ஸ்கூலில் வந்து போய் கட்டணம் கட்டி இப்படி கையால் சுரண்டுனா பொதன்னு விழுது. நம்ம ஆட்சியோட கிளைமேக்ஸ் வரும்போது செய்யும் தவறுகள், அநீதிகள், அராஜகங்களும் கிளைமேக்ஸ்க்கு வந்துடுது. சார் என்றாலே திமுக உட்பட இண்டி கூட்டணி அலறுவது ஏன்? இல்லை, அந்த சார் வேற. அது என்ன சார்? நீங்கள் தமிழ்நாட்டு சார் வேற. தமிழ்நாட்டு சார் தான் நாங்கள் முடிச்சுட்டோமே. இது கள்ள ஓட்டு போடுவது என்பது வந்து முதல்ல வந்து தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது திமுக தான். அதனால் வந்து அப்புறம் திமுகலேருந்து அதிமுக வந்ததுங்கும்போது அவங்களும் அதை கற்றுக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் குருவை மிஞ்சிய சிஷ்யனாவது கஷ்டம். ஆமாம். அந்த வகையில் இந்த சாருங்கிறது அதான் பிரச்சனை. இந்த கள்ள ஓட்டு, இறந்து போனவர்கள் ஓட்டோ இல்லை வந்து இல்லாதவர்கள் ஓட்டோ, இப்படி அந்த சார் வந்து எல்லா மாநிலத்திலையும் எல்லா மாநிலத்திலும் என்ன இது வரைக்கும் இண்டி கூட்டணி வந்து அப்போ என்ன சந்தேகம் வருது? யாரெல்லாம் இதை எதிர்க்கிறாங்களோ இவங்க தான் வந்து தப்பு பண்ணுறாங்க. மும்மொழி கொள்கையை அந்தந்த மாநிலமே முடிவு செய்து கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்துவிட்டது. பிரச்சனை முடிஞ்சிச்சு. நாங்க அரசியல் பண்ணலைங்க, இவங்க தான் தலைவலி. அதான் நாங்க எப்படி அரசியல் பண்ணோம்? ஏன்னா இவ்வளவு நாள் வந்து இந்தி திணிப்பு, இந்தியை திணிக்கிறார்கள், விட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஆணியே நீங்கள் ஒன்றும் கொடுங்க வேணான்னு சொல்லி மத்திய அரசு என்ன சொல்லிடுச்சு, இந்த மும்மொழி கொள்கையில் 3வது மொழி என்னங்கிறது நீங்களே முடிவு பண்ணீங்கன்னு சொல்லிடுச்சு. வெள்ளிக்கிழமை காதோடு சிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு அந்த ஊருன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம பாட்டில் ஓகே. அங்கே ஏறக்குறைய 1000 கோடி ரூபாய் அது அந்த அந்த கல்வி அறக்கட்டளையுடைய வருமானம். இந்த கல்வி அறக்கட்டளையை என்ன பண்ணுறாரு, கீர்த்தி பெற்ற ஒருவர், அவரை கொண்டு போய் அங்கே என்ன பண்ணுறாரு, ட்ரஸ்டியாக உள்ள நுழைக்கிறார். ஒன் ஆஃப் தி ட்ரஸ்ட் மெம்பர்ஸ், கமிட்டி மெம்பராக 1000 கோடி ரூபாய் சொத்தை, இது ஒரு சமூகத்திற்கு சொந்தமான முத்துராமலிங்க தேவர் காலத்தில் இருந்து வரக்கூடிய அந்த சொத்துக்களை கீர்த்தி பெற்றவர் ஆட்டையை போட்டுவிட்டார். இவருடைய வலதுகை வந்து செயலாளராக, ட்ரஸ்டியாக செயல்படுவதை தடை விதித்திருக்கிறது. தடை விதித்தா அதுக்கப்புறம் செக்கில் எப்படி கைத்து போடலாம்? போடக்கூடாது. ஆனால் யாராவது இதை பற்றி கேட்டால் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வெள்ளிக்கிழமை நல்ல மினுமின்னு இருக்கீங்க, நல்ல கேள்வி கேளுங்க. வெள்ளிக்கிழமை மங்களகரமா கேள்வி ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிங்க. பம்மல்ல இருந்து முரளிதரன் கேட்கிறார். சரிங்க. காமராஜர் விவகாரம் அடங்கி விட்டதே ஏன்? அது தேவையில்லாமல் அவர் திருச்சி சிவா எதையோ பேச போக அது சிக்கலாச்சு. ஆமாம். காங்கிரஸ்காரர்ல வந்து திருச்சி வேலுச்சாமி அண்ணன் மட்டும்தான் கொஞ்சம் பொங்கி எழுந்தார். இப்போ பொதுவாக அவர் வந்து அந்த காங்கிரஸ் புரியல, வேலுச்சாமி அவர்கள் மட்டும்தான் பொங்கி எழுந்தாருன்னா மற்றவங்களும் பொங்குறதுக்கு முன்னாடியே இல்லை, அது தண்ணி தெளிச்சாங்க. வேண்டிய அளவுக்கான நீரை வந்து தேவையான அளவு நீர் வந்து ஊற்றப்பட்டு விட்டது. சரி. மட்டும்னா பாட்டிலில் தான் கொடுக்கணும்னு இல்லை, சமயத்தில் பொட்டியாகவும் கொடுக்கலாம். அதனால் எப்படியோ மொத்தம் அது முடிஞ்சு விட்டது. அதனால தான் அவர் செல்வ பெருந்தகை கூட சொன்னார், இது முற்றுப்புள்ளி வைத்தாகி விட்டது இந்த விவகாரத்துக்கு. மறுநாளே சொல்லிட்டார். அவர் பாருங்க, கையில் காசு வாயில் தோசை. அன்றைக்கே அதான் நான் சொல்கிறது வந்து அதான் உடனடியாக மேட்ரு முடிஞ்சிருச்சுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். பழமொழியை வச்சு நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அதனால் வந்து அது முடிஞ்சு போச்சு. திருச்சி வேலுச்சாமி காங்கிரஸில் வந்து கொஞ்சம் தன்மானம் உள்ளவர்.
மற்றவங்கள பற்றி நம்ம ஒன்றும் தப்பாக சொல்லலை. நமக்கு தெரிஞ்சதில் அவர் தன்மானம் உள்ளவர். அவர் ரோஷம் வந்து சில விஷயங்கள்லாம் பேசினார், காமராசரை பற்றி இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி. பாஜகவிலும் வந்து காமராசரை வந்து தூக்கி பிடித்தார்கள். நீங்கள் வந்து அது எதுக்காக வேணாலும் சொல்லலாம். ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகக்கும் இது காமராசருக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, அது கூட நான் சொல்லுவேன், ஸ்தாபன காங்கிரஸ்னு அவர் வச்சுருந்தார். இந்திரா காங்கிரஸோட பிரிந்து அவங்க இந்திரா காங்கிரஸ், இவர் காங்கிரஸ் ஓனு. அது எங்கே போய் சேர்ந்ததுன்னா ஜனதா பார்ட்டியில் சேர்ந்தது, ஜனதா கட்சியில். அதே ஜனதா கட்சியில் ஜனசங்கம் வந்து சேர்ந்தது. அப்போ ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி நடுவில் இந்த இவங்கெல்லாம் மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜனதா பார்ட்டி வந்து ஆர்எஸ்எஸில் மெம்பராகவும் இருந்துக்கிட்டு ஜனதா பார்ட்டிலையும் உறுப்பினராக இருக்கிறது கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போது ஜனசங்கத்திலிருந்து வந்தவர்கள் வந்து அநேகமாக ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களாகவும் தொடர்ந்து இருப்பார்கள். ஏன்னா ஆர்எஸ்எஸ்ங்கிறது தேர்தலை சந்திக்காத இயக்கம், அவங்கள பொறுத்த வரைக்கும் சமூக இயக்கம், இது அரசியல் கட்சி. ஸோ அது வழக்கமாக அவங்க ரெண்டுலேயும் இருப்பாங்க. அதை அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் மறுபடியும் வந்து தனியாக பிரிந்து பாரதிய ஜனசங்கம் பாஜக அப்படி ஆரம்பித்தது, வாஜ்பாய் அத்வானி பீரியடில் ஆரம்பித்தது தான் அது. ஆக ஏதோ ஒரு வகையில் இன்றைய உள்ள பாஜகவும் காமராஜரும் ஒரே கட்சியாக இருந்திருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில். அப்போ அவங்களுக்கும் அதில் இருக்குது. அதை தாண்டி காமராஜர் என்ற ஒரு 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 பெருந்தகை அப்படின்னு இருக்கக்கூடிய மரியாதை அது பேசுகிறாங்க. அது அடங்கி விட்டதேன்னா இப்போ கூட எனக்கு அது முடியும் போது இவர் வந்து அவங்க கீதாஜீவன் அவர்கள் தூத்துக்குடியில் அவங்க மந்திரி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, திருச்சி சிவாவை சொல்லி அவர் பேசி, அண்ணன் திருச்சி சிவா காமராஜரை பற்றி பேசி அது வந்து பல சர்ச்சைகள் வந்து விட்டது. அதனால் வந்து திமுக உடன்பிறப்புகள் வந்து கவனமாக இருக்க வேண்டும். பாஜக வந்து அண்ணன் திருச்சி சிவா பேசியதை சதி செய்து இப்படி சர்ச்சையாக்கி விட்டது. இதை போன்ற சதி திட்டங்களுக்கு யாரும் இடம் கொடுக்கக்கூடாது திமுகவில். எனக்குன்னா வந்து திருச்சி சிவாவை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அவர் வந்து எந்த காலத்து அரசியல்வாதி, ரொம்ப வருஷமாக இருக்கார். கிட்டத்தட்ட டெல்லியில் எம்பியாக ரொம்ப வருஷமாக பல முறை இருந்திருக்காரு. பல விஷயங்களில் வந்து அது ஆங்கிலம் பேசக்கூடியவர், படித்தவர். அங்கே டெல்லியில் வந்து ஓரளவுக்கு எந்த ஆட்சி இருந்தாலும் ஒரு அந்த தொடர்புகளை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அந்த டெல்லி ஆட்சியில் இருப்பவர், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி, ஒரு தொடர்பு வைத்து கொண்டு இருப்பவர். அவருடைய நிலைமை திமுகவில் பாருங்கள். அவர் பெரியசாமி அவர்கள், தூத்துக்குடி பெரியசாமின்னு இருந்தார், கீதாஜீவன் அவருடைய தந்தை. அவர் வந்து அந்த தூத்துக்குடி அந்த தென் மாவட்ட பகுதியில் வந்து அப்போ அவர் இருந்த பீரியடில் எப்படி ஒரு ஆற்காடு வீராசாமியோ, இந்த பக்கம் வந்து வீரபாண்டி ஆறுமுகம் சேலத்திலேயோ அந்த மாதிரி இருந்தாங்களோ, அந்த மாதிரி ஒரு கும்போணம் தஞ்சாவூர் பகுதியில் கோசிமணி இருந்தார், வனக்குறுநில மன்னர்கள் மாதிரி அப்படி இருந்தவர். அவருடைய பெண் என்பதால் அவர் மறைந்த பிறகு இவங்களை அரசியலுக்கு கூட்டின்னு வந்து அமைச்சராக, எம்எல்ஏ அமைச்சராகினாங்க கீதாஜீவனை. இவங்க வந்து அண்ணன் திருச்சி சிவாவை பார்த்து கிட்டத்தட்ட அவரை பார்த்து சொல்கிற மாதிரி தானே, பாஜக சதி தீட்டுற அளவுக்கு நீங்கள் விட்டுறக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது, கவனமாக பேசணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருச்சி சிவாவுக்கு கீதாஜீவன் ஆலோசனை கொடுக்கும் அளவுக்கு திருச்சி சிவா பாவம் வந்து இப்படி ரொம்ப திமுக இந்த சீனியர்களுக்கெலாம் வந்து இப்போ ரொம்ப வந்து மரியாதைலாம், அதாவது ரொம்ப பேட் டைம். துரைமுருகன் பாருங்க, நான் தான் வேணான்னு சொன்னேன் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்துட்டாங்க. திருச்சி சிவாவு கீதாஜீவன் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஜூனியர். கீதாஜீவனை நம்ம ஒன்றும் குறைத்து மதிப்பிடவில்லை, அரசியலில் வந்து அவருக்கு ஜூனியர். அதனால் வந்து அப்படியா தானே அதை பேசி காமராசர் விஷயம் வந்து ஏறத்தாழ அடங்கி விட்டது. தமிழ்நாட்டில் எப்போவுமே ஒரு மேட்ரு அப்படி தானே, அடுத்த மேட்ரு வர வரைக்கும் தான் அது வந்து விறுவிறுப்பாக ஓடும். இந்த வெள்ளிக்கிழமை சினிமா மாதிரி தான், ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும், அடுத்த வெள்ளிக்கிழமை வேற ஒரு படம் ஆனோன்னு இந்த படம் டவுன் ஆகிடும். அந்த மாதிரி அது ஆயிடுச்சு, அவ்வளோதான். அடுத்ததாக காரைக்காலிலிருந்து கலைவாணி கேட்குறாங்க, பீகாரில் பத்திரிகைக்காரர்களுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தி இருக்கிறதே பீகார் மாநில அரசு. இவங்க தேர்தல் வருது, வழக்கமாக எல்லா அரசும் அங்கே நிதிஷ்குமார் தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு, மறுபடியும் பாஜக தான் அநேகமாக வெற்றி பெறும் போல் தெரிகிறது இந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தா. அதில் வந்து திடீர்னு வந்து எதிர்கட்சி காங்கிரஸ் எல்லாம் வந்து நாங்கள் புறக்கணிப்போம், தேர்தலை புறக்கணித்தா என்ன ஆகிட போகுது,
ஒன்றும் இல்லை. பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வந்து இங்கே வந்து எல்லாருக்கும் 300 கோடி 400 கோடி ரூபா வாங்கிட்டு ஏதோ ஆலோசனை கொடுத்துருந்தாரு. அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து நிற்கிறாரு. அவர் ஏற்கனவே இடைத்தேர்தலாம் நின்று போனி ஆகலை, டெபாசிட் கூட வாங்கலை. இப்போ இவங்க காங்கிரஸு, அப்புறம் வந்து பீகாரில் வந்து ஆர்ஜேடி லாலு பிரசாத் யாதவுடைய ஒரு மகன் தேஜஸ்வி யாதவ் அவங்க கட்சி, இவங்க ஒரு புறக்கணிப்புலாம் பண்ண மாட்டாங்க, சும்மா அப்படி தான் பில்டப் கொடுப்பாங்க. ஒரு கால் புறக்கணிப்பு பண்ணிட்டாங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து பெரிய எதிர்கட்சி ஆகிடுவார். அப்படிலாம் விட்டுருவாங்களா? அது ரைட்டு. தேர்தல் வரும்போது எல்லாமே இந்த வாரி வழங்குவது அப்படிங்கும்போது பாஜக கூட்டணி அரசு நிதிஷ்குமார் தலைமையிலான அரசும் அதே தான் செய்யுது. பத்திரிகையாளர்கள் தயவு வேணும்ல, மீடியா தயவு, அதுக்காக அவர்களுடைய பென்ஷன் ஓய்வூதியத்தை அதிகப்படுத்திக்கிறது. நீங்கள் உடனே தமிழ்நாடு அரசு வந்து ஏன் செய்யுமா அப்படின்னு கேட்டால் இன்னும் 7-8 மாதம் இருக்குது, செய்யலாம். ஆனால் தமிழ்நாட்டில் ஓய்வூதியம்னு வந்து அப்படி வந்து தனியாக வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து மாதம் வந்து நம்ம வந்து ஆட்சி காலம் பூராவே திமுக ஆட்சி என்றால் அவர்களுக்கு வந்து டபுள் பென்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்வீட் பாக்ஸுகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது நீங்கள் எந்த பத்திரிகையாளர் சங்கம் மன்றம் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக அணி தான் அங்கே வந்து ஆட்சி செய்கிறது இப்படிங்கிறது ஒரு இருக்குது. அப்போ அவர்களுக்கெல்லாம் வந்து வேண்டிய அளவுக்கு அவங்களுக்கு உதவிகளும் நன்மைகளும் வந்து திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதனால் வந்து பீகாரில் வந்து அந்த தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி ஓய்வூதியத்தை ஏற்றி கொடுத்தால்தான் உண்டு. தமிழ்நாட்டில் தமிழ் மீடியாக்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. அவர்களுக்கு ஆட்சி காலம் பூராவே அவர்களுக்கு தேடி வருகிறது இல்லம் தேடி இனிப்பு பெட்டி. இல்லம் தேடி இனிப்பு பெட்டி என்ற ஒரு ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டில், அதுவும் திமுக ஆட்சியில் கண்டிப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது பென்ஷனுங்கிறது வந்து ஒரு பெரிய பணமே இல்லை. எத்தனையோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சேனல்கள் வந்து உங்கள் முதலாளி கொடுக்குற சம்பளத்தை விட வந்து இல்லம் தேடி வரும் இனிப்பு பெட்டி அதிகமாக இருக்குது. அப்போ யாருக்கு அதிகமாக விசுவாசமாக இருப்பாங்க? அதனால் பீகாரில் உள்ளதை வந்து இங்கே நம்ம ஒப்பிட முடியாது. இங்கே பெரும்பாலான மீடியாக்காரர்கள் தமிழ்நாட்டில் வளமாக இருக்கிறார்கள். அடுத்ததாக தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறார், பொதுப்பணித்துறை கட்டியுள்ள கட்டிடங்கள் எதிர்காலத்தில் ஸ்டாலின் கட்டிடக்கலை என்று அறியப்படும் என தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதோட வைத்திருச்சல் வேறு எதுவுமே இல்லை. எத்தனையோ பேருடைய கட்டிடக்கலையெல்லாம் பார்த்தா அது அந்த காலத்தில் வந்து கோயிலெலாம் கட்டினாங்க, சோழர்கள் கட்டிடக்கலை. அதுக்கப்புறம் பின்னால் வந்து நாயக்கர் மன்னர்கள் விஜயநகர் அவங்க வந்து நிறைய கட்டினாங்க, மாடக்கோயில்கள் கட்டினாங்க. சில சேர நாட்டு மன்னர்கள் வந்து மாடக்கோயில்னு, யானை வந்து அப்போல்லாம் யானை அதிகமாக இருக்கும், அது வந்து கோயிலில் வந்து தொந்தரவு பண்ணும். அதுக்காக யானை ஏற முடியாமல் இருக்கிறதுக்காக மாடக்கோயில் அப்படின்னு ஒரு மாடல், அது கொஞ்சம் படி ஏறி அதுக்கப்புறம் கோயில். அப்போ யானை படி ஏறி வராது, தொந்தரவு பண்ணாது. இப்படி சேர மன்னர்கள், இப்படி பாண்டிய மன்னர்கள், ஒருத்தரும் ஒரு வகையான அது ஒரு கட்டிடக்கலை இருந்தது. அப்புறம் நீங்கள் அங்கே தமிழ்நாட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஹொய்சல நாட்டு கட்டிடக்கலை, இவங்களது அவங்களதுன்னு ஒரு கலிங்க நாட்டு கட்டிடக்கலையெல்லாம் இருந்துச்சு. இது என்ன ஸ்டாலின் கட்டிடக்கலை? பிரிட்ஜு கட்டினா 10 நாளில் விழுந்துடுது. அதுதான். அப்புறம் வந்து ஸ்கூலில் வந்து போய் கட்டடம் கட்டி இப்படி கையால் சுரண்டுனா பொதன்னு விழுது. ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து தரமணிலையும் சரி, அம்பத்தூர்லேயும் சரி, இந்த எண்டு தென் சென்னையும் சரி, வட சென்னையும் சரி, முதல்வரோட தொகுதியிலையும் சரி, பெருசாக 10 அடி அகலத்துக்கெலாம் பள்ளம், 10 அடி ஆழத்துக்கெலாம் பள்ளம் ரோட்டில் திடீர்னு விழுது. இதெல்லாம் விட்டுட்டு என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, சமீபத்தில் வந்து நிறைய கட்டடம் கட்டியிருக்காங்களாம். எல்லா ஆட்சியிலுமே ஏதோ ஒரு புதிதாக அரசு கட்டிடங்கள் கட்டுவது என்பது ஒரு வழக்கமாக நடக்கக்கூடிய, பழைய கட்டடங்களை இடித்து விட்டோ இல்லை இதை சீரமைத்து விட்டோ இல்லை புதிய இடங்களிலோ இடப்பற்றாக்குறையினால் நாளுக்கு நாள் வளர்ச்சி என்பது, ஒரு நகரங்கள் வளர்ச்சி பெறும்போது கட்டிடங்கள் கட்டுறாங்க, கட்டிடங்கள்லாம் கட்டுறாங்களாம். இதுக்கு வந்து ஸ்டாலின் கட்டிடக்கலை அப்படின்னு வந்து எதிர்காலத்தில் சொல்லும் அளவுக்கு அப்படி வந்து அவ்வளோ கட்டிடங்கள் கட்டிட்டாங்களாம். இது வந்து எனக்கு என்ன அதில் வைத்தறிச்சல் அப்படின்னு சொன்னால், இதை வந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி இதை சொன்னால் கூட, ஏமா அரசியல் கட்சிகள் அப்படி தான், அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கும் நான் தான் வந்து மழை பெஞ்சால் நான் தான் என்னால் தான் பெஞ்சதுன்னு வாங்க, வெயில் அடிச்சதுன்னா என்னால் தான் வெயில் அடிச்சதுன்னு சொல்லுவாங்க. இது வழக்கம்னு சொல்லலாம். அரசியல்வாதிகள் எது நடந்தாலும் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அரசு அறிக்கை இப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு ஒரு தவறான முன்னுதாரணம். புகழ் பாடுவனும் அப்படின்றதுக்காக இப்படியெல்லாம், அதாவது அவரை தூக்கி வச்சு தலையில் விளம்பரம் செய்யணுங்கிறதுக்காக இப்படியா வந்து பண்ணுவது. இப்போ கூட விளம்பரம்னு ஞாபகம் வருது,
உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்துக்கு கீழே எல்லா அந்த இந்த இதெல்லாம் அந்த மெட்ரோ இதெல்லாம் கட்டுறாங்க, அந்த மேலே அந்த பிரிட்ஜெல்லாம் கட்டுறாங்க பாருங்கள், அந்த தூண்லாம் இருக்குது பாருங்கள். ஆமாம். அங்கே வந்து அந்த உங்களுடன் ஸ்டாலின் அது சம்மந்தமான முதல்வர் படம் போட்ட இதெல்லாம் வந்து விளம்பரங்கள்லாம் போடுறாங்க. இதுக்கு டெண்டரே இல்லையா? வழக்கமாக விளம்பரம்னா 22 கோடி ரூபாய்க்கு டெண்டரே இல்லாமல் முடிவு செய்திருக்கிறார்கள். 22 கோடி. அந்த 22 கோடியில் யாருக்கு எவ்வளோ போச்சு அந்த கணக்கை விட்டுடுவோம், கமிஷன் என்ன அதெல்லாம் விட்டுடுவோம். ஒரு 22 கோடிக்கு அவசரமாக டெண்டர் இல்லாமலேயே முடிவு செய்வது, இது அதாவது நம்ம ஆட்சியோட கிளைமேக்ஸ் வரும்போது செய்யும் தவறுகள், அநீதிகள், அராஜகங்களும் கிளைமேக்ஸுக்கு வந்துடுது. நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா, அதான் நடக்குது. வேஷம் கலைந்ததும் கலைய போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நம்ம தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிடுது அப்படின்னா அதான் சொன்னேன். அதாவது நீங்க கட்சி அறிக்கை வெளியிடுங்க, அது யதார்த்தமா போயிடும். அது யதார்த்தமா போயிடும். அது வந்து எல்லா கட்சியும் நான் தான் பண்ணேன்னு சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் வந்து அரசு அறிக்கை என்பது அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம், கண்டனத்திற்குரியது. என்னவென்று சொல்வது? அடுத்ததாக ஈரோட்டிலிருந்து சின்னப்பதாஸ் கேட்கிறார், சைவ வைணவம் பற்றி கொச்சையாக பேசிய பொன்முடிக்கு உள்நோக்கம் இல்லை என்று தமிழ்நாடு காவல்துறை வழக்கை முடித்து வைத்து விட்டதே. இவங்களே வழக்கு போட்டுப்பாங்க, இவங்களே முடிச்சு வச்சுருவாங்க. திமுக அரசு தான் வந்து காவல்துறை. அவர் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து அது கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. சைவ வைணவம்ன்றதை வந்து பெண்களை கொச்சைப்படுத்துவதன் அது விபச்சாரிகள்னு சொல்லி, அது வந்து உடலுறவு முறையில் வந்து நின்று கொண்டு உடலுறவு, படுத்து கொண்டு உடலுறவுனா சைவ வைணவம்னு சொல்லி அது வந்து சொன்னார். அது கொச்சைப்படுத்தி அது வந்தது. அதனால தான் அவர் வந்து அதாவது தண்டனை பெற்ற, சொத்து குவிப்பில் தண்டனை பெற்று அதுக்கு தடை வாங்கி உச்சநீதிமன்றத்தில் அவர் மந்திரி ஆனதுக்கப்புறமும் இந்த தார்மீக ரீதியில் வந்து பதவி விலக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளானார். ஆனால் வழக்கு போட்டாங்க, அங்கங்கே நிறைய பேர் வழக்கு போட்டாங்க. அதுவும் அந்த இந்து இயக்கங்களில் நிறைய பேர் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கை வந்து விசாரித்து 50 வருடத்துக்கு முன்னால் ஒரு பட்டிமன்ற விவாதத்தில் இப்படி பேசினாங்களாம். யாரோ எங்கேயோ 50 வருஷத்துக்கு முன்னால் அந்த பட்டிமன்ற விவாதத்தை நினைவு கூர்ந்து இப்பொழுது பேசினாரே தவிர இவராக பேசவில்லை. யாரு? இது பொன்முடியுடைய கருத்து இல்லை, இது யாருடைய ஒரு கருத்து. 50 வருஷத்துக்கு முன்னால யாரோ ஒரு கருத்துக்கு அந்த சாமி இருந்திருக்காரு. அந்த கருத்துக்கு அந்த சாமி பட்டிமன்றத்தில் வந்து ஏதோ ஒன்று பேசியிருக்காரு. அதை இவர் நினைவு கூர்ந்து, அது யார் பேசினாருன்னு சொல்லலை, பட்டிமன்றத்தில் பேசினாங்கன்னு சொல்லலை, கருத்தை மட்டும் சொன்னார். ஆனால் அவர் அதைத்தான் நினைவு கூர்ந்து சொல்லியிருக்கிறார் என்பதால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. இப்போ ஆனால் இது அப்படியே வைங்க. இப்போ கூட வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர், அவர் பேர் சாரங்கபாணி, ஒரு பெரியவர், 72 வயது பெரியவர், அவர் பெரியாரை பற்றி ஏதோ வந்து பெரியார் சொன்னதை வந்து கோட் பண்ணி பேசினாருன்னு சொல்லி அவரை கைது பண்ணினார். 72 வயது பெரியவரை. இதே மாதிரி ஏற்கனவே பெரியாரை பற்றி பேசினார், பெரியார் சொன்னதை கோட் பண்ணி நினைவு கூர்ந்து இல்லை அவர் எழுதினதிலிருந்து படித்தாங்கன்னு சொல்லி இந்த 21ஆம் பக்கத்தை பற்றி பேசினாங்கன்னு சொல்லி 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க முன்னால். நான் சொல்கிறது சில வருடங்களுக்கு திமுக ஆட்சியில். பெரியாரை பற்றி மிகவும் கொச்சையாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் அநாகரிகமாகவும் வந்து முரசொலி பத்திரிகையில் கார்ட்டூனும் தலையங்கமும் கட்டுரைகளும் எழுதியிருக்காங்க. நான் கூட சொல்லியிருக்கேன், தமிழக அரசியல் பத்திரிகை அதெல்லாம் எடுத்து கார்கோடன் கட்டுரைகளை வெளியிட்டிருக்கேன். இப்போ நான் வந்து சொல்கிறேன் ஏதோ ஒன்று பேசு. இப்போ யாரோ 2 பேரை நீங்கள் அப்போ கைது பண்ணீங்க, இப்போ ஒரு நாம் தமிழர் ஒருத்தரை கைது பண்ணீங்க, யாரையோ கைது பண்ணீங்க, ஆக எதிர்கட்சியோ இல்லை பொதுமக்களையோ. அப்போ அவர்கள் வந்து எதை இப்போ வந்து சொன்னார்கள்? பெரியார் சொல்லாததை சொன்னார்களா? பெரியார் எழுதாததை சொன்னார்களா? பெரியார் எழுத்தில் எழுதியதை குடியரசு பத்திரிகையில், விடுதலை பத்திரிகையில் வந்து அவர் எழுதியதை, இல்லை அவர் எங்கோ பேசி அதை அந்த பேச்சு வந்து பத்திரிகையில் வெளியானது, அந்த பீரியட்லேயே அவர் நடத்திய பத்திரிகையிலே, அதைத்தானே நினைவு கூர்ந்து சொல்கிறார்கள். நீங்கள் பொன்முடி நினைவு 50 வருஷத்துக்கு முன்னால் அந்த பட்டிமன்றம் வந்து உலக அதோ அப்படியே வந்து சர்வதேசமும் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண பட்டிமன்றமா? அது எந்த பட்டிமன்றம், எந்த ஊரில் யார் பேசுனா ஒன்றும் தெரியல. நான் ஏதோ நடந்திருக்கலாம். அந்த ஏதோ ஒரு அனாமதேய பட்டிமன்றத்தில் நடந்த 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது நினைவு கூர்ந்தா அது தப்பு இல்லையா?
ஆனால் பெரியார் குடியரசு பத்திரிகை, விடுதலை பத்திரிகை இதெல்லாம் வந்து அதில் வந்து எழுதியிருக்கிறதெல்லாம் வந்து யாராவது இப்போ நினைவு கூர்ந்தால் அப்போ கூட அவன் முரசொலியை படிச்சுட்டு சொல்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. முரசொலி மீது எந்த தவறும் இல்லை. அவர்கள் எழுதும்போது அவர்களுக்கு எல்லா கருத்து சுதந்திரம் இருந்தது. பெரியாரை வந்து அநாகரிகமாக சாடியதெல்லாம் வந்து அதே மாதிரி பெரியாரும் பதிலுக்கு எழுதியிருக்கிறார். நம்ம அது வந்து இதில் நியாயப்படுத்தவில்லை. இவர்களுக்காக வேண்டுமென்றால் சட்டத்தை எப்படி வேண்டுமானாலும் வளைத்துக் கொள்வார்கள் என்பதற்கு இது உதாரணம். அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து லீலாதரன் கேட்குறாங்க, சார் என்றாலே திமுக உட்பட இண்டி கூட்டணி அலறுவது ஏன்? இல்லை, அந்த சார் வேற. அது என்ன சார்? நீங்கள் தமிழ்நாட்டு சார் வேற. தமிழ்நாட்டு சார் தான் நாங்கள் முடிச்சுட்டோமே, அது அதோட முடிச்சாச்சு. சாரே கிடையாதுன்னு சொல்லி முடிச்சுட்டோம் நம்ம. அங்கே சாருங்கிறது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர மாற்றம் இல்லை சீர்திருத்தம். எதுன்னா அந்த ஓட்டர் லிஸ்ட்டு, வாக்காளர்களுடைய பட்டியலில் அதில் என்னன்னு பார்த்தா பீகாரில் வந்து அந்த திருத்தம் பண்ணால் கிட்டத்தட்ட 50-60 லட்சம் வாக்காளர்கள் போலியாக அதில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி போலினா 20 லட்சம் பேர் செத்து போயிட்டா அவனுக்கு வாக்கு கிடையாது, அதை நீக்கணும். நிறைய பேருக்கு வந்து 19 லட்சமாக நம்ம கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து 2-3 தொகுதியில் ஒருத்தனுக்கே வந்து வாக்கு இருக்குது. அது எப்படி இருக்க முடியும்? வாக்குரிமை ஏதாவது ஒரு இதில். அப்புறம் நிறையா வந்து ஃபேக்குனா போய் அந்த பேரில் வந்து அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதா எந்தவித அடையாளமும் இல்லை. இப்படி இருக்குது. ஆனால் சில பேர் வந்து அதில் வந்து இதில் நிறைய பேர் என்னென்னா இந்த வங்காளதேசத்தில் இந்த பங்களாதேஷிஸ் வந்து சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் வந்து ஒரு 5000 ரூபா கொடுத்தா நம்ம ஊரில் எந்த மாநிலத்திலையுமே வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் ஒரு 5-10,000 ரூபா செலவு பண்ணால் வந்துடுது. அந்த மாதிரி வாங்கி வச்சவன். ஆனால் உள்ளே போய் பார்த்தா அவன் பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஒன்று பாஸ்போர்ட்டே இல்லாமல் இருக்கும், இல்லை பங்களாதேஷ்காரன்றது தெரிஞ்சு போகும். இதை மாதிரி உள்ளவர்களை நீக்கி உள்ளது ஏறத்தாழ 52ன்னு சொல்கிறாங்க, 65 லட்சம் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீக்கி இருக்கிறார்கள். இதை வந்து எதிர்த்து தான் இப்போ நம்ம போனால் கூட பேசணும். அவர் பீகாரில் வந்து லாலு பிரசாத் யாதவ் கட்சியும் காங்கிரஸ் வந்து புறக்கணிப்போம்னு வந்து மிரட்டுறது, சும்மா உருட்டுறதெல்லாம் வந்து இதை காரணம் வச்சு தான் நீங்கள் வந்து பண்ணணும். இது வந்து இப்போ தேசம் முழுக்க எல்லா மாநிலங்களிலும் இதை செய்வதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் உதாரணமாக எடுத்துக்கிட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏறத்தாழ 1 கோடி பங்களாதேஷை சேர்ந்த சட்டவிரோதமாக இருப்பவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 1 கோடியா? 1 கோடி. 1 கோடிங்கிறது எனக்கே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ, மிகைப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையாக இருக்குமோன்னு தோணுது. ஆனால் அவர்கள் சொல்வது வந்து அதிகமாக எங்கன்னா திருப்பூர் பகுதியில், அதாவது தொழில் சென்னை, திருப்பூர் இந்த மாதிரி பகுதியில். இப்போ இங்கே வந்து எங்கன்னு கேட்டால் அவன் வெஸ்ட் பெங்கால், ஒரிசான்னு சொல்லுவான். ஆமாம், எந்த சொந்த ஊர் அஸ்ஸாம்னு சொல்லுவான். ஆனால் ஆக்சுவலாக அவன் பங்களாதேஷ்லேருந்து வந்திருப்பான். பங்களாதேஷ்லேருந்து வந்தான்னு சொன்னோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்ஐஏ வந்து பல பேரை வந்து இங்கே வந்து கைது பண்ணுச்சு. அதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருப்பூரில் பங்களாதேஷியெல்லாம் மாட்டினான் பல குற்றங்களுக்காக. சட்டவிரோதமாக வந்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் குற்றங்களிலும் ஈடுபடுவதால் தேச விரோத செயல்களில் ஈடுபடும் போது என்ஐஏ வருது, மாட்டுறாங்க. தீவிரவாத செயல்களுக்காக கூட எல்லாருமே வந்தவன், எல்லாருமே சட்டவிரோதமாக வந்தவெல்லாம் வேலை வாய்ப்புக்காக வந்திருப்பான். எல்லாருமே தீவிரவாதி நம்ம சொல்லலை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து 9 லட்சம் பேர் வந்து இறந்து போனவர்கள் வந்து அவர்களுடைய பேரில் இன்னும் நீக்கப்படாமல் இருக்கிறது. அதில் என்ன ஒரு இதுனால் இறந்து போயிட்டாங்கன்னா இது டெத் சர்டிஃபிகேட்டோடு வந்து இதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணி நீக்கணும்னு சொல்லணும். யாரும் அவ்வளவு தூரம் ஆளே போயிட்டாங்க இதுக்கப்புறம் அப்படியே அதை பற்றி கவலைப்படாமல். அதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் தமிழ்நாட்டில் எப்பொழுதெல்லாம் திமுக வெற்றி பெற்று இருக்கிறதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலெலாம் என்னைக்கு தேர்தல் நடந்ததோ மத்தியானம் 3 மணிக்கு மேலே தான் வாக்குப்பதிவு வந்து விறுவிறுன்னு வந்திருக்கும். நான் சொல்ல வந்தது என்னன்னு உங்களுக்கு புரியுது. அதனால தான் நம்ம வந்து எப்பவுமே இறந்தவர்கள் எல்லாம் திடீர்னு வாக்கு போட வந்துருவாங்க. எல்லாரும் எந்திரிச்சு வந்துடுவாங்க. எல்லாரும் டப்புன்னு பணம் என்றால் பிணமும் வாயை போல சொன்னார்கள். ஆமாம் ஐயா, அந்த ஓட்டுக்குன்னா அது. ரெண்டாவது, அந்த இறந்து போனவர்கள் பேரில் போடுற வாக்கெல்லாம் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியது இல்லையா? இல்லை, அது இப்போ போட வேண்டியது தானே. கந்தசாமி என்று ஒருவர் இறந்து போனவர் என்றால் ஒரு முனுசாமியை கூட்டு வந்து இவர்தான் கந்தசாமி என்று, ஏன்னா நம்மளுடைய சிஸ்டத்தில் அப்படி தானே இருக்குது. அந்த கட்சியிலேருந்து அந்த ஓட்டர் ஸ்லிப்புன்னு ஒன்று கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம் கொடுக்கறது இல்லை.
அந்தந்த கட்சிகள், அது திமுகவோ அதிமுகவோ இல்லை எந்த கட்சி அங்கே போட்டி போடுறாங்களோ அதில் ஏதோ ஒரு கட்சி ஓட்டர் ஸ்லிப் கொடுத்தா அதை வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. அவன் எப்படி யோக்கியனா தான் இருப்பான்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? நான் எல்லா கட்சிக்கும் பொதுவாக சொல்கிறேன், இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாமல் அவன் எப்படி யோக்கியனா இருப்பான்னு நினைக்கிறீங்க? செத்து போனவன் ஊரை விட்டு ஊரில் இந்த ஆள் வெளிநாட்டுக்கு போயிட்டான் வரமாட்டான், ரைட்டு, அவன் ஓட்டு. செத்து போனவன் ஓட்டு, ஊரில் இல்லாதவன் ஓட்டு. இந்த ஆள் மழை பெய்யுதுன்னா வெளியில் கொடை எடுத்துகிட்டு ஓட்டு போட வரமாட்டான் சில பேர், அந்த மாதிரி இருப்பான். அது மழை வெயில் இதில் போய் ஓட்டு போட்டு நம்ம ஓட்டு போட்டு என்னங்க ஆக போகுது நாட்டில்? நான் ஒருத்தன் போய் நாட்டை திருத்த முடியுமா அப்படி சொல்லிட்டு அவன் சந்தோஷமாக டிவி பார்த்துட்டு இருப்பான். சரி, இந்த மாதிரி உள்ளவங்க யார் வரலன்னு அந்தந்த தெருவில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த நாள் வருவான் வரமாட்டான்றது ஒரு கணிப்பு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது கள்ள ஓட்டு போடுவது என்பது வந்து முதல்ல வந்து தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது திமுக தான். அதனால் வந்து அப்புறம் திமுகலேருந்து அதிமுக வந்ததுங்கும்போது அவங்களும் அதை கற்றுக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் குருவை மிஞ்சிய சிஷ்யனாவது கஷ்டம். ஆமாம், அந்த வகையில் இந்த சாருங்கிறது அதான் பிரச்சனை. இந்த கள்ள ஓட்டு, இறந்து போனவர்கள் ஓட்டோ இல்லை வந்து இல்லாதவர்கள் ஓட்டோ, இப்படி அந்த சார் வந்து எல்லா மாநிலத்திலையும் பண்ண, எல்லா மாநிலத்திலும் என்ன இது வரைக்கும் இண்டி கூட்டணி வந்து அப்போ என்ன சந்தேகம் வருது? யாரெல்லாம் இதை எதிர்க்கிறாங்களோ இவங்க தான் வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அவன் தானே எதிர்ப்பான். ஆமாம், நியாயமாக அதெல்லாம் நீக்கினா ரெண்டு பக்கத்துக்கும் பொதுவானது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நீங்கள் நீக்கிறீங்க அப்படிங்கிறது எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு. அப்படி வந்தவங்க மக்கள் வந்து கேட்க தானே போகிறாங்க, எங்கள் ஓட்டு இல்லைன்னு கேட்க போகிறாங்க. வந்து கேட்பாங்களா? ஒன்றும் இல்லைன்னா ஒரு ரிட்டாவது போட்டு விட்டுருவாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு இது உள்ளவன் ஒரு சமூக ஆர்வலரை பிடிச்சி இல்லை சமூக ஆர்வலராகவே இருந்தான்னா அவன் ரிட்டே போட்டு விட்டுருவான்ல. ஆமாம், இந்த மாதிரி வந்து தேர்தல் ஆணையம் வந்து எனக்கு வாக்குரிமையை கேன்சல் பண்ணிடுச்சு, நீக்கிடுச்சு, இது தவறு அப்படி என்றால் அது வந்து ஈவன் வந்து ஒரு ஓட்டு அப்படி ப்ரூவ் ஆச்சுன்னா கூட அந்த தேர்தலை நிறுத்தி வைக்கவோ தேர்தலில் ஜெயித்தவருடைய வெற்றியை வந்து சந்தேகத்துக்கு இடமாக கொள்ளவோ வந்து நீதிமன்றத்துக்கு அதிகாரம் ரைட் இருக்கு. அப்போ ஏன் வந்து இந்த கிளீனிங் ப்ராசஸ் இதை ஏன் வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. அது அவங்க ஏன் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. மடியில் கனம இருப்பவர்களுக்கு தான் வழியில் பயம் வரும். சார், குடியாத்தத்திலிருந்து ராணி அன்பரசன் கேட்குறாங்க, 2014 2024 ராகுல் 247 முறை வெளிநாடு சென்று வந்திருக்கிறாராமே, எதற்காக இருக்கும் திருசக்தியாரே? என்னமோ போகும்போதெல்லாம் அவர் என்ன கூட்டு போன மாதிரி இல்லை. என்ன கேட்குறாங்க எதற்காக இருக்கும்னா, நானாக கூட போய் பார்த்தேன். டிக்கெட் எதுவும் புக் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ? நீங்கள் தான் டிக்கெட் எதுவும் புக் பண்ணி கொடுப்பீங்களோ அவருக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு? அந்த 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 WMA வேலை நம்ம செய்கிறது இல்லை. அந்த WMA வேலை நமக்கு கிடையாது. அவர் 247 முறையில் வந்து அமெரிக்கா அங்கே எல்லா இடத்துக்கும் சார் 2014 2024 10 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 25 தடவை போயிருக்காரு. இப்போ அவர் இந்தியாவிலே இருக்க மாட்டாரா? அவர் வந்து பாராளுமன்ற கூட்டம் கடந்த வருட பாராளுமன்ற கூட்ட கணக்கில் பார்த்தா 80% பாராளுமன்றம் எத்தனை நாள் ஒரு அவங்களே 365 நாளில் 150 நாள் 170 நாள் தான் வந்து பாராளுமன்றம் கூடுது. அதில் 80% வந்து நாட்கள் வந்து இவர் வந்து வரவில்லை பாராளுமன்றத்துக்கு. யார்? ராகுல் காந்தி, எதிர்கட்சி தலைவர். இவர் தான் பிரதமர் ஆகணும்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் அடிக்கடி அவரை வந்து ஏற்றி விடுவார், முன்மொழிவார். அவர் 20% தான் வந்திருக்காரு மொத்த பாராளுமன்ற நாட்கள்லேயே. அது மட்டும் இல்லாமல் இந்த 247 ட்ரிப்பு போனார் சொல்கிறாங்களே, அதில் 60 ட்ரிப்பு வந்து சொல்லாமல் கொள்ளாமல், அதாவது வெளியூர் நார்மலாக ஒருத்தர் வெளியூர் போகிறாரு ஒரு தலைவர் அப்படின்னா, அவர் லண்டன் போகிறாரு, 5 நாள் அங்கே பயணம் வருவார். இது ஒரு வழக்கமான ஒரு அறிவிப்பு இருக்கும். எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் ஏதோ ஊர்லேயே இருக்கா மாதிரி ஒரு பாவலா காமிச்சிட்டு அமைதியாக அதுக்கான காரணங்களை சொல்லும்போது ப்ரைவேட், அது எங்கெல்லாம் போகிறாரு? தாய்லாந்து, சரிங்களா, பேங்காக். அதான் நீங்கள் இப்போ போன வாரம் சொந்த ஊர் போனேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அது உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது. நான் ஏன் ஊருக்கு போனேன்? இல்லை நான் ஒன்றும் தப்பாக சொல்லலைங்க. நீங்கள் இப்போ சொந்த ஊருக்கு போகிறீங்க இல்லையா, அது ப்ரைவேட் இல்லையா, உங்களுடைய பர்சனல் இல்லையா? அதான் அதே மாதிரி அவர் வந்து உங்களுக்கு உங்கள் சொந்த ஊரில் தான் அந்த ப்ரைவேட்டு காரணம் இருக்குது. ராகுல் காந்திக்கு நிறைய ஊரில் இருக்குது சொந்தங்கள், நிறைய இடத்துல இருக்காங்க. அங்கெல்லாம் போகிறாரு, லண்டன் போகிறாரு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி போகிறாரு, சீனாவுக்கு போய் ஒரு தடவை வந்து அரசியல் ரீதியாகவே அவரும் அவங்க அம்மாவும் போய் ரகசியமாக வந்து மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கார், அரசுக்கே மத்திய அரசு காங்கிரஸ் அரசுக்கே அனுமதி இல்லாமல் இல்லை சொல்லாமல் போய் சீனாவுடைய அந்த
அரசு அங்கே ஒரே கட்சி தான், ஆளுங்கட்சி தான், வேற எதிர்கட்சிகளே கிடையாது சீனால. அந்த கட்சியுடன் காங்கிரஸ் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்னன்னா, நம்ம தகவல்களை பரிமாறிக்கொள்ளணும். இந்தியாவோட தகவலை கொண்டு போய் சீனாக்கிட்ட கொடுக்கணும். இது ஒரு வித அரசியல் துரோகம் என்றால், இது அப்புறம் தாய்லாந்து இப்படி இப்படி ஒரு மாதிரியான இடங்களுக்கு, ஆமாம், அந்த மாதிரி ஒரு 60 வந்து ப்ரைவேட்னா சொந்த காரணங்களுக்காக போனார்னு சொல்லி இது வந்து நடந்திருக்கு. இப்போ கொஞ்ச நாள் வந்து அவர் தாய்லாந்து போகாமல் இருக்கிறது அவருக்கு நல்லது. ஏன்னா தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் போர் நடக்குது. இதில் ஆச்சரியகரமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த போருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு சிவன் கோயில், ஆமாம், பிரசாதோ என்னமோ ஒரு டோம் அப்படின்னு வரும், ஒரு சிவன் கோயில், இந்து கோயில். அங்கே புத்தருடைய ஒரு விக்கிரகம் இருக்குது. ஒரு காலத்தில் ஓரளவுக்கு இந்து மத கோயில்களில் வந்து புத்தர் சிலை தசாவதாரத்திலேயே வந்து புத்தரை ஒரு அவதாரமாக சொல்பவர்களும் உண்டு இன்னைக்கு இந்து மதத்தின் தசாவதாரத்தில். அந்த மாதிரி அந்த கோவிலுக்கு அது வந்து யுனெஸ்கோ அந்த பாரம்பரிய ஹெரிட்டேஜ் இதில் வந்து அது கம்போடியாவுக்குன்னு சொல்லிட்டான். அது பார்டரில் இருக்குது. இவங்க தாய்லாந்தில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அது எங்களுதுன்றாங்க. தமாஷ் என்னென்னா, இங்கே உள்ள கோயில்களில், தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் இவங்க எவனுமே கேர் பண்ணுறதில்லை, அதை கொள்ளை அடிக்கணும்னு பார்க்குறான். அது இங்கே தாய்லாந்து, கம்போடியா எங்கேயோ இருக்குது. இந்து மதம் வந்து இந்தியாவில் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு காலத்தில் பரவி இருந்தது. அந்த வகையில் இருந்த கோயில், அந்த கோவிலுக்காக சண்டை, பிரதானமாக அந்த கோயிலுக்காக, அதுக்கப்புறம் மற்ற காரணங்களுக்காக அவங்களுக்குள்ள போர் நடக்குது. ட்ரம்ப் வழக்கம் போல் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் மாதிரி நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் 2 பேர்கிட்டன்னு. தாய்லாந்து பிரதமர் ட்ரம்ப் எல்லாம் ஒன்றும் பேசலைங்க, நாங்களாக தான் பேசிக்கிட்டு இருக்கோன்னு. மலேசிய அரசு வந்து கொஞ்சம் அந்த பக்கத்தில் இருக்கிறதுனால, தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிறதுனால 2 தாய்லாந்து கம்போடியாவை 2 இவங்களையும் வந்து மலேசியாவில் வந்து சந்திக்க வைத்து போர் நிறுத்தம் செய்வதற்கான, சமாதானத்திற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் போய் நீங்கள் எந்த சொந்த காரணங்களுக்காகவும் தாய்லாந்து போக வேண்டாம் என்று ராகுல் காந்தியை கேட்டுக்கொள்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்கணுன்னா, அந்த காங்கிரஸ் வந்து பாராளுமன்ற கூட்டம்னு பேசணும்ல, 1900 இந்தியாவில் வந்து இது தொடர்புள்ள ஒரு செய்தின்றதுனால அதை சொல்கிறேன். இந்தியாவில் வந்து லிட்ரஸின்னு சொல்லுவாங்க, படிப்பறிவு, கல்வி அறிவு வேற. உங்களுக்கு இந்த ஒரு பேப்பரை பார்த்து ஒரு நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சால் லிட்ரேட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எஜுகேட்டட்னா நீங்கள் ஒன்று 12வது பாஸ் பண்ணியிருக்கணும், 10வது பாஸ் பண்ணியிருக்கணும், பட்டதாரியாக இருந்தால் அது எஜுகேட்டட். இப்போ லிட்ரேட்டுங்கிறது எழுத படிக்க தெரியணும். கல்வி தகுதி வந்து முக்கியம் இல்லை, அது கணக்கு கிடையாது. அந்த லிட்ரஸி அப்படிங்கிறது 1960களில் வந்து 28% தான் இந்தியாவில் இருந்துச்சு. 28% மக்கள் தான். அப்போ வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 371 இடங்கள் பெற்றது பாராளுமன்றத்தில். அதுக்கப்புறம் 1980களில் பார்த்தீங்கன்னா 80 ஒட்டி 43% ஆச்சு. அதாவது படிப்பறிவு அதிகமாச்சு. காங்கிரஸ் 163 இடங்கள். அப்புறம் 2000 ஒட்டி 64%, 28, 43, 64 ஆயிடுச்சு லிட்ரஸி, படிப்பறிவு. காங்கிரஸ் 114 இடங்கள் தான் பெற்றது. இப்போ 2020க்கு அப்புறம் பின்னால் கிட்டத்தட்ட மோடி காலத்தில் அப்படின்னு சொல்லக்கூடியது 78% வந்து லிட்ரஸி, படிப்பறிவு. படிப்பறிவு இல்லாதவர்கள் 22 தான். காங்கிரஸ் 52 இடம். அப்போ மக்களுக்கு படிப்பறிவை அதிகரிக்க காங்கிரஸுக்கு இடங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. மக்கள் விழிப்புணர்வு பெறுகிறார்கள். இதுக்கப்புறம் ராகுல் காந்தி வயசுக்கு வந்தா என்ன, வரலனா என்ன, அவர் வெளியூரில் இருந்தால் என்ன, இந்த ஊரில் இருந்தால் என்ன, அதுக்காக தான் அந்த விஷயம். ஓகே சார். அடுத்ததாக சென்னையிலிருந்து கேசவராம் கேட்கிறார், மும்மொழி கொள்கையை அந்தந்த மாநிலமே முடிவு செய்து கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்துவிட்டதே. பிரச்சனை முடிஞ்சிச்சு. எப்படி நாங்கள் அரசியல் பண்ணலைங்க, திமுக தான் தலைவலி. அதான் நாங்கள் எப்படி அரசியல் பண்ணுறோம்? ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இந்தியை திணிக்கிறார்கள், விட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அவங்க மும்மொழின்னு சொல்லும்போது 8 இந்திய மொழி, அதில் 1 ஹிந்தி, 8 வெளிநாட்டு மொழி, பிரெஞ்சு, ஜெர்மன் போன்றவை. இந்த 16ல் உங்களுக்கு எது 3வது மொழியாக வேணுமோ வச்சுங்க. உங்கள் தாய்மொழி ஒரு மொழி, ஆங்கிலம் ஒரு மொழி, 3வது மொழியாக இதில் ஏதாவது ஒன்று வச்சுங்கன்னா. நீ ஹிந்தி தான் வச்சுக்கணும்னு அவன் சொல்லவே இல்லை என்றைக்குமே. அவன் சொல்லாத நீ சொன்ன அப்படி சொல்லி இங்கே கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கூட பேசியிருக்கோம், ஓசூர் பக்கத்துலலாம் கன்னடத்தை வச்சுக்கலாம்,
இந்த பக்கம் நாகர்கோவில் பக்கம்லாம் மலையாளத்தை வச்சுக்கலாம், அந்த பார்டர் ஏரியாவில். இந்த ஆந்திரா பக்கம் நீங்கள் தெலுங்கு வச்சுக்கலாம் 3வது மொழியாக. உங்களுக்கு ஹிந்தி வேணான்னா ஹிந்தி வாத்தியாரெலாம் அப்பாயின்ட் பண்ணாதீங்க, அப்புறம் எப்படி ஹிந்தி கற்றுக் கொடுக்க முடியும்? ஆனால் ஏன் இந்த பில்டப்பெல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி நம்ம முன்னால் பேசியிருக்கோம். இப்போ அதுக்கு ஆணியே நீங்கள் ஒன்றும் பிடுங்க வேணான்னு சொல்லி மத்திய அரசு என்ன சொல்லிடுச்சு, இந்த மும்மொழி கொள்கையில் 3வது மொழி என்னங்கிறது நீங்களே முடிவு பண்ணீங்கன்னு சொல்லிடுச்சு. இனிமேல் எதை வச்சு அரசியல் பண்ணுறது? இந்த ஹிந்தி திணிப்புன்ற கதை இனிமேல் ஆகாது. அதனால் இது அதாவது திமுகவை பொறுத்தவரை இது பின்னடைவு. அரசியல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று எங்களுக்கு வெறுவாயம் எழுறதுக்கு பதிலாக அவில் வேணும். இப்போ அவிலே இல்லாமல் பண்ணிட்டாங்க, போட்டு கிடச்சிக்க வேண்டியதான். ஆமாம், இதுதான். அடுத்ததாக பொன்னேரியிலிருந்து எட்டியப்பன் கேட்கிறார். சரிங்க. உலகின் நம்பகமான தலைவர்களில் 75% வாக்குகள் பெற்று சர்வதேச ஆய்வில் பிரதமர் மோடி முதலிடம் பெற்றுள்ளாரே. இப்போ உள்ள இதில் தலைவர்களில் அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 8வது இடத்தில் இருக்கிறார், 45% என்னமோ. தென்கொரிய அதிபர் என்னமோ லீ மியாங் ஜியோ என்னமோ பேர், அவர் 2வது இடத்தை பெற்றிருக்கிறார், மோடிக்கு அடுத்த இடம். அவர் ஏதோ 50 சுற்றம் அவர் தென்கொரியாவில் 59% வாங்கியிருக்காரு. மோடி 75% என்னமோ வாங்கி முதலிடத்தை பெறுகிறார். ஏன்னா இன்றைக்கி எந்த நாட்டுக்குமே இப்போ கூட போய் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னால் மாலத்தீவு இந்தியர்கள் வெளியேற வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார். எந்த அதிபர் மாலத்தீவு அதிபர் முய்சூன்னு இன்றைக்கி யார் அதிபரோ அவர் தான் அதை போட்டார். ஏன்னு கேட்டால் சீனாவுடன் மிக நெருக்கமாக போய் சீனா என்றைக்குமே கந்து வட்டி கடங்காரன். யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கந்து வட்டிக்கு அந்த நேரத்துக்கு கடன் கொடுக்கும்போது அவன் கடவுள் மாதிரி தெரிவான். இன்றைக்கி அவசியம் இன்றைக்கி இந்த பணம் வேணும்னா யாருமே கொடுக்கல. கந்து வட்டிக்காரன் 10 வட்டின்னு சொன்னால் 10 வட்டியாக 12 வட்டியாக வச்சுக்கா, பணத்தை கொடு, கைச்சிக்கிட்டு கொடு வட்டியை அப்படின்னு சொல்லி கடவுளாக தெரிவான் அன்னைக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அவன் நெருக்க ஆரம்பிக்கும் போது தான் அவன் எவ்வளோ பெரிய அசுரனுங்கிறது அப்புறம் தான் தெரியும். அவனுடைய கொடுமைகள் அதிகமாகும்போது தான். இது இலங்கை ஒரு உதாரணம், நேபாளம் ஒரு உதாரணம், நமக்கு இந்தியாவை சுற்றி உள்ள நாடுகளில் இவரெல்லாம் ஏற்கனவே பட்டு அனுபவித்து செருப்படிப்பட்டு அவங்கள்ட்ட கொடுமை வந்ததுக்கப்புறம் இந்தியாவினிடம் ஒரு வழியாக மறைமுகமாக சரணடைந்தவர்கள். அதை மோடி பிரதமர் மோடி கரெக்டாக அதை கணித்து எந்த சமயத்தில் அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டணுமோ அந்த மாதிரி செஞ்சு அவர்களை தன் பக்கம். ஏன்னா அது நாட்டுடைய பாதுகாப்பு. இந்த பக்கம் இலங்கை, இந்த பக்கம் தலைக்கு மேலேயும் தலைக்கு கீழே காலுக்கு கீழேயும் எதிரியை வச்சுக்கிட்டு எதிரி நாட்டோட தொடர்புள்ள ஒன்று வச்சுக்கிட்டா தொந்தரவு தானே. கண்டிப்பாக. அந்த வகையில் மாலத்தீவு இந்தியர்கள் வெளியேற வேண்டும்னு 2 வருஷத்துக்கு முன்னால் எந்த அதிபர் சொன்னாரோ அவர் தான் முந்தா நேற்று மாலத்தீவு லண்டன் போயிட்டு மாலத்தீவு வந்தபோது பிரதமர் மோடிக்கு அவர்கள் நாட்டு உயரிய விருதெல்லாம் கொடுத்து, அதாவது விருது இல்லை அதாவது சுதந்திர தினத்தன்னைக்கு சிறப்பு விருந்தினராக அவரை அழைத்து மரியாதை செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் அவர்களுக்கு கடன் உதவி. அதே சமயத்தில் கந்து வட்டி மாதிரி இல்லாமல் அது ஒரு நியாயமான முறையில் அவள் திருப்பி கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு உதவி செய்து மாலத்தீவை நம்ம பக்கம் வச்சுக்கிறார். இப்போ அந்த வெளிநாட்டு உறவுகளில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி துருக்கி பாகிஸ்தானை இந்தியா பாகிஸ்தான் போரின் போது துருக்கி பாகிஸ்தானுக்கு உதவியது. அவங்களுக்கு பூகம்பம் ஏற்பட்ட போது நம்ம தான் முதல்ல போய் ஹெல்ப் பண்ணோம். ஆனால் அது அந்த நன்றியெல்லாம் இல்லாமல் வேற ஒரு கணக்கு போட்டு அவங்க மத கணக்கு போட்டு அதை பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணார், துருக்கிட்ட ஒன்றுமே பேசலை. மோடி அடுத்தது எங்கே போகிறாரு, கிரேக்கம், கிரீஸு, சைப்ரஸு. ஏன்னா அவன் 2 பேரும் ஏற்கனவே துருக்கியோட சண்டை போட்டுட்ருக்குவான், இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. அவங்ககிட்ட போய்ட்டு ஐயா உனக்கு என்ன வேணும், பொருளாதார முன்னேற்றம் வேணுமா, ஆயுதங்கள் ஏதாவது வேணுமா, உனக்கு ஏதாவது ஆயுதங்கள் வேணும்னா நாங்கள் தரோம், விலைக்கு வாங்கிக்க, இல்லை கடனில் வேணுமா வாங்கிக்க, முடிஞ்சு போச்சா, முடிஞ்சு உனக்கு அங்கே லாக்கு. துருக்கி மூடிக்கிட்டு இருப்பானா இனிமேல். இதை மாதிரி அந்த அந்த ஒரு ராஜதந்திரம், இந்த அயல்நாட்டு உறவில் ஒரு ராஜதந்திரத்தை பண்ணார். அதனால் உலக அளவில் மோடிக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் இப்போ சமீபத்தில் பல நாடுகளுக்கு போகும்போது அந்தந்த நாட்டில் ஆப்பிரிக்க நாடுகளாகட்டும் அவர் தேடி கண்டுபிடிச்சி போகிறார். கானாவுக்கு போகிறார். 30 வருஷமாக இந்திய பிரதமர் அந்த நாட்டுக்கு போனதே இல்லை, எந்த இந்திய பிரதமரும். இப்படி போகும்பொழுது வர்த்தகம் பெருகுகிறது, உறவுகள் மேம்படுகிறது, பாதுகாப்பு சூழ்நிலையும் உருவாகிறது.
எங்கே அவசியமோ அதுக்கேற்ற மாதிரி. அந்த வகையில் அவர் 75% வாங்கி உலகத்திலேயே நம்பகமான தலைவர்களில் முதலிடம் பிடித்தார் என்பது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு. 15 மணி நேரம் உழைக்கிறாரு, ராஜதந்திரம். ஏன்னா வெறும் உழைச்சா மட்டும் பத்தாது, திறமையும் வேணும். அந்த திறமையும் அவருக்கு இருக்கிறது என்பதால் வரக்கூடியது. அது அப்படி அவர் வாங்கியது வந்து அவருக்கு பெருமை என்பதை விட இந்தியாவிற்கு பெருமை என்பதை நம்ம கொள்ள வேண்டும். ஓகே சார். அடுத்ததாக ஆரணியிலிருந்து மீனாட்சி சுந்தரம் கேட்கிறாங்க, இலங்கை தமிழர்கள் அனாதைகள் அல்ல, அவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்கிறாரே தமிழக முதல்வர். அனாதைகள் ஆக்கியதே நீங்களும் காங்கிரஸ் சேர்ந்துதான். இதுல என்ன அனாதைகள் இல்லை, நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இருக்கிறோம், அதுதான் பயமா இருக்கு. நீங்கள் இருக்கிறதா பயமா இருக்கு. நான் வந்து யாம் இருக்க பயமேன் அப்படின்னு யாரோ சொன்னானா, நீ இருக்கிறதுனால தான் ஏன் பயமேன்னு சொன்னானா பதிலுக்கு. இது வந்து முருகருக்கு வந்து யாம் இருக்க பயமேன்னு சொல்லுவாங்க, அதை பத்தி பேச. அந்த வரி கிடையாது, இது வேற ஒருத்தருக்கு யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஐயா உங்களை பார்த்து தான் பயமே, போட்டு தள்ளினதே நீங்களும் காங்கிரஸ் சேர்ந்து தானே 1.5 லட்சம் பேரை. அப்புறம் இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் இருக்கும்போது என்ன வந்து கவலை அப்படின்னு. நான் இங்கே இருக்கிறதுனால தான் கவலையே. அதனால அமைதியா இருங்க, நீங்க ஒன்றும் அனாவசியமா நீங்க பேசாம இருந்தாலே எங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம். ஓகே சார். அடுத்ததாக மன்னார்குடியிலிருந்து ஸ்டெல்லா மகராஜன் கேட்குறாங்க, மதுரை மாநகராட்சியில் 200 கோடி சொத்து வரி மோசடியில் உயர் அதிகாரிகள் தான் தங்கள் பாஸ்வேர்டுகளை வாங்கி தவறாக பயன்படுத்தியதாக பில் கலெக்டர் நீதிமன்றத்தில் கூறியுள்ளாரே. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு திருமண மண்டபம் வச்சுருக்கீங்க, சரி வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். நாளைக்கு உங்கள் திருமணம் கூட அங்கேயே கூட நடக்கலாம். நீங்கள் சொந்த ஊருக்கெல்லாம் போகிறீங்க, தேர்தலில் கூப்பிடுவீங்களான்னு. சரி பார்ப்போம். அது எதுக்காக சொல்கிறேன்னா, திருமண மண்டபம் ஒருத்தர் வைத்திருக்கிறார் என்றால் அதுக்கு வந்து அதாவது சொத்து வரி வந்து வணிக முறையில் கமர்ஷியல் ரேட்டில் வணிக வரி. வீடு வைத்திருப்பவருக்கு வர ரேட்டு வேறு, கடையோ இல்லை அலுவலகமோ இல்லை வந்து ஒரு திருமண மண்டபம், இது வந்து வணிகம். அந்த வணிகம்னு வரும்போது சொத்து வரி வந்து பலமுறை, அதாவது பல மடங்கு கூட வரும். அதாவது எவ்வளவு மடங்கு என்பது முக்கியமல்ல, இதை விட அது கூட வரும். இப்போ என்ன செய்யறது, திருமண மண்டபத்துக்கு உதாரணமாக வந்து ஒரு 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 6 மாத காலத்திற்கு வந்து 10,000 ரூபா போடுறதா வச்சு ஒரு உதாரணம். இதுவே வீடுன்னு போட்டால் 1000 ரூபா தான் வரும். 1000 1500 ரூபா. ஆமாம். அப்போ திருமண மண்டபத்தை வீடாக காண்பித்து நம்பர் தானே வருது. மாநகராட்சியில் வரும்போது என்ன வரும், நம்பர், சர்வே நம்பர் போட்டு அது திருமண மண்டபம்னு சொன்னால் தானே. அதை வீடாக காமிச்சு குறைந்தபட்சம் பாதியாவது குறைச்சிருவாங்க. 10,000 ரூபாய்க்கு பதிலாக 2,000 ரூபா 3,000 ரூபா ஏதோ ஒன்று. கையில் ஒரு 2,000 3,000 வந்துடுது இல்லை. அவனுக்கு எல்லாம் சேர்த்து 10,000க்கு பதிலாக 5,000 கட்டணும்னா அதில் 2,000 லஞ்சமாக போனால் என்ன, எப்படி கொடுத்தா என்ன? கையிலேருந்து செலவு 10,000க்கு பதிலாக 5,000. அரசுக்கு ஏதோ ஒரு 1000 1500 ரூபா போகுது, பாக்கி 3500 ரூபா உள்ளவங்களுக்கு போகுது. ஆமாம். இப்படி வந்து கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து மதுரை மாநகராட்சியில் மட்டும். நீங்கள் திமுக ஆட்சியில் வந்து ஒரு மாடல்னு சொன்னால், திராவிட மாடல்னா ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் பண்ணுவாங்களா? எல்லாத்துலேயும் பண்ணணும். பொதுமக்கள் சேவையை வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம, அதுதானே சமூக நீதி. அப்படி பார்க்க போனீங்கன்னா வெளியில் வந்தது மட்டுமே இந்த 200-250 கோடி. மதுரை மாவட்டத்தில் மொத்தம் ஒரு 35 மாவட்டம் இருக்குன்னா கணக்கு பார்த்துங்க. 250 கோடின்னு வச்சுக்கிட்டாலே இன்னும் வெளியில் வராதது எவ்வளவுன்னு தெரியல. இப்போ அவங்களெல்லாம் கைது பண்ணிட்டாங்க. அந்த யார், அந்த பணியாளர்கள், பில் கலெக்டர். அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பாஸ்வேர்டெல்லாம் எங்கள் உயர் அதிகாரிகள் வாங்கிட்டு அவங்களே இந்த குல்மாலை பண்ணிட்டு அந்த காசெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்க, எங்களுக்கு ஏதோ அந்த அப்படி தெளிக்கிற மாதிரி தெளிச்சாங்க, ஏதோ 1000 2000 எங்கள் கையில் கொடுத்தாங்களே தவிர பெரிய அளவுக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்கு 200-250 கோடி ரூபாயெல்லாம் நாங்கள் மோசடியெல்லாம் பண்ணலை. பெரும்பாலான அந்த தொகை வந்து உயர் அதிகாரிகள் சாப்பிட்டு விட்டார்கள். அப்போ கூட வந்து இவர்கள் மீது உள்ள குற்றம் தான். நீ உன் பாஸ்வேர்டை ஏன் கொடுக்குற, அவன் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக தான் கேட்குறான்னு தெரியாதா அவனுக்கு? என்னை மிரட்டினார்கள் சொல்கிறாங்க. இதில் இவர்கள் உண்மையை சொல்கிறார்களா இல்லை உயர் அதிகாரிகளும் இவர்களும் சேர்ந்து செய்ததை இவர்கள் இப்பொழுது வந்து நான் மட்டும் ஏன் ஜெயிலுக்கு போனோம் அவனையும் கூப்பிடுன்னு சொல்கிறேன். அது கூட இருக்கலாம். அதுலேயும் ஒரு நியாயம்னா லாஜிக் இருக்குது. தப்பு பண்ணும்போது வந்து காசில் மட்டும் பெரும்பங்கு எடுத்துக்கிட்டே இன்னைக்கு ஜெயிலுக்கு போகும்போது மட்டும் நான் கைதாகி நிற்கிறேன், என் குடும்பம் சந்தியில் நிற்குதே அப்படின்னு. திராவிட மாடல் அரசு என்னன்னு கேட்டால் 250 கோடி இன்ட்டு 32 மாவட்டம்னு வச்சுங்க, எவ்வளோ வருது பாருங்க. எங்கேயோ போகுது. இது வந்து திருமண மண்டபத்தை வீடாக கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே இதில் தூத்துக்குடியில் கொஞ்ச நாள் முன்னால் போகும்போது அமைச்சர் கே நேரு அவர்களை முற்றுகையிட்டார்கள்.
ஏன்னா அவர் தான் அந்த உள்ளாட்சித்துறை பார்க்குறாரு, சொத்து வரியெலாம் அதில் தான் வருது. என்னென்னா 2021 அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சி வரும்போது 3000 ரூபா 3500 இருந்த ஒரு கடை, அந்த ஏரியாலாம் உங்களுக்கு தூத்துக்குடி, சிவகாசி, விருதுநகர் போகிற சிறு வணிக அந்த கடைக்கு வந்து 3000 3500 சொத்து வரி போட்டிருந்தாங்கன்னா திமுக வந்து 3 தடவை அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்த்தி நீங்கள் 32,000 ரூபா 10 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அவன் எங்கேருந்து அது 10 மடங்கு எங்கேருந்து அவன் லாபம் ஈட்ட முடியும்? அவன் எங்கேருந்து வியாபாரத்தை பெருக்க முடியும்? ஒரு பூரா சூப்பர் மார்க்கெட்டாக கட்டி விட்டுருவீங்க, லூலு பிலூன்னு பொதுவாக சொல்கிறேன், கட்டி விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் சிறு வணிகர்களே வந்து பாதிக்கப்படுகிறார்கள். அதில் இன்னும் உங்களுக்கு வந்து 10 மடங்கு உயர்வுன்னா, அந்த மாதிரி உயர்வு வரும்போது அவங்ககிட்ட போய் 10,000 ரூபா கட்டுறதுக்கு பதிலாக நீ 1500 ரூபா கட்டியா, கையில் ஒரு 3000 ரூபா கொடுத்துறியா அப்படின்னா தவறுன்றதை பார்க்குறத விட லாபம்னு பார்த்து மிச்சப்படுத்துறதுக்காக பண்ணுவான். இப்படி எல்லா மாவட்டங்களிலும் கணக்கு பார்த்தால் மிகப்பெரிய அளவுக்கு 7,000-8,000 கோடி வரைக்கும் வரும் பெருசாக வரும். 10,000 கோடிக்கு மேலே தாண்டுங்கிறது என்னுடைய கணக்கு. அடுத்ததாக புலியூர்லேருந்து சீதாபதி கேட்குறாங்க, நெல்லையில் காவலர் குடியிருப்பில் புகுந்து 30 பவுன் திருடியவர் ஒரு போலீஸ்காரராமே. ஆமாம், அது பெண் காவலர் போல இருக்கு. அது ஆயுதப்படை வேலையே பயிரை மேய்ந்து விட்டதா? ஆமாம், ஒரு காவலர் ஒரு போலீஸ்காரர் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே பூட்டை உடைச்சிட்டு போய் 30 பவுன் அவங்க வச்சுருக்காங்கன்னு தெரியுமா தெரியாத அவருக்கு, இப்படி எதிர்பார்த்தாரன்னு தெரியல, அது வந்து பண்ணியிருக்காங்க. இது நிறையா வந்து நடக்கிறது. இப்போ கூட வந்து சென்னையில் வந்து ஸ்டெர்லிங் ரோட்டில் முங்கம்பாக்கத்தில் வந்து ஒரு எஸ்எஸ்ஐ சிறப்பு துணை ஆய்வாளர் அவரும் அவருடைய நண்பர்களும் போய் ஹோட்டலில் வந்து போய் தண்ணி அடிச்சிருக்காங்க. நைட்டு தண்ணி அடிச்சுட்டு அங்கே ஒரு பெண்ணுக்கிட்ட அந்த யார்கிட்டே வம்பு இழுத்துருக்காங்க. அப்போ அந்த ஸ்டாஃப் எல்லாம் வந்து தடுத்துருக்காங்க. இந்த எஸ்எஸ்ஐ யார், போலீஸ்காரர், அவரும் அவருடைய நண்பர்களும் மது போதையில் அந்த ஹோட்டல் ஊழியர்களையும் ஹோட்டலையும் தாக்கி இருக்கிறார் சென்னையில், தலைநகரம் சென்னை காவலர்கள். ஆமாம், அதுக்கப்புறம் ஆவடியில் வந்து ஆவடிக்கிட்ட எங்கேயோ கந்து வட்டி வாங்கினாராம் ஒரு எஸ்எஸ்ஐ. அவர் வந்து ஏதோ குடும்பத்துக்கு வேணால் அவர் கந்து வட்டி வாங்கியிருக்காரு. அவர் அந்த பணம் கேட்டால் அவர் தரல. ரவுடிகள்லாம் சேர்ந்து எஸ்எஸ்ஐயை தாக்கியிருக்காங்க கந்து வட்டி தரலன்னு. அது யார் கந்து வட்டி கொடுத்தாரோ அவர் ரவுடிகளை வச்சு தாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செய்தி வந்து திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐயுடைய மகள், அவர் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர். அவர் இந்த என்ன சொல்கிறது, அவன் லவ் மேரேஜ் காதல் திருமணம் வந்து அவர் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு ஆண்மகனுடன் அவர் வந்து காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணமா இல்லை வந்து காதல் ஏதோ அது வந்து அது அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு காதல் இருந்திருக்கிறது, பழகி இருக்கிறார்கள். அப்போ இந்த எஸ்ஐயோட பையன், அதாவது இந்த பெண்ணுடைய தம்பி அவர் அப்போ கூப்பிட்டு எச்சரிக்கிறார், எங்கள் அக்கா பின்னால் வர்றதெல்லாம் வச்சுக்காத, நீ வேறு ஜாதி நாங்கள் வேறு ஜாதி, இதெல்லாம் கூடாதுன்னு. இந்த காதல் விஷயத்தில் காதலுக்கு கண் இல்லைம்பாங்க, அதுக்கு ஜாதியெல்லாம் தெரியாது. அதை மீறி அவர்கள் காதலித்திருக்கிறார்கள், தொடர்ந்து பழகி வந்திருக்கிறார்கள். அப்போது அந்த இளைஞரை காதலித்த அந்த பட்டியலின இளைஞரை இந்த தம்பியும் அவர் கூட யாரோ சேர்ந்து இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். ஆணவ கொலை. ஒரு காவல் அதிகாரியினுடைய மகன், ஒரு எஸ்ஐயுடைய மகன், காவல்துறை அதிகாரியோட மகன் ஆணவ கொலை செய்கிறார். ஸோ அப்போது இந்த ஆணவ கொலை, இந்த சாதிய தீண்டாமை கொடுமை, இதெல்லாம் எங்கே? சமூகத்தின் எல்லா இடுக்குகளிலும் காவல்துறை உட்பட இருக்கிறது. காவல்துறை வந்து தவறுகள் செய்வதை தட்டி கேட்பதற்கோ அதை தடுப்பதற்காக இருப்பது தான் காவல்துறை. காவல்துறையில் நடக்கும் குற்றங்களே வந்து தனியாக வந்து அதுக்குன்னு ஒரு டிவிஷன் வைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் அதிகமானது இந்த ஆட்சியில் தான். இப்போ அந்த ஆணவ கொலை, அந்த காலத்தில் ஆணவ கொலைன்னு சொல்லி ரொம்ப வருஷமாக நடந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த யுவராஜன் ஒருத்தர் வந்து இது பண்ணி அது ரொம்ப வருஷம் கேஸ் நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் அந்த யுவராஜை அசைக்க முடியல. ஆமாம், நான் தான் ஆணவ கொலை பண்ணினேன் அப்படின்னு தைரியமாக பொதுவெளியில் பேசுபவரை சட்டமோ காவல்துறையோ நீதிமன்றங்களோ எல்லாத்தையும் தாண்டி அவர் எப்படியோ அப்படி இப்படி உருட்டி கிருட்டி கொண்டு வந்து அவருக்கு தண்டனை கொடுத்தா கூட அதுக்கு மேல் முறையீடு, அதுக்கு மறுபடியும் இன்னொரு கோர்ட்டு, இந்த கோர்ட்டு, அந்த கோர்ட்டுன்னு அவருடைய பலத்தை, பணபலத்தையும் சாதி பலத்தையும் காண்பிக்கிறார்.
அப்போ தமிழ்நாட்டில் வந்து தீண்டாமை கொடுமை எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னால் இதுதான். இன்னைக்கு வரைக்கும் மாறல, இதுக்கப்புறம் மாறுமான்னு தெரியல. திராவிட ஆட்சி பார்ப்போம். ஆமாம், அதாவது கொடுமை மாறாது, ஆட்சி மாறுமான்னு எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். கடைசியாக சேலையூரிலிருந்து வீரராகவன் கேட்கிறார், கோவிலுக்குள் குரான் ஓதுவதோ இஸ்லாமிய மத பேம்ப்ளெட்களை கொடுப்பதோ குற்றமில்லை என்கிறதே கர்நாடக உயர்நீதிமன்றம். இந்த தீர்ப்பு சர்ச்சு மசூதிகளுக்கும் செல்லுமா? இல்லை, இது வந்து நீதிமன்றங்கள் வந்து பல சமயங்களில் வந்து வினோதமான தீர்ப்புகள் வினோதமாக வந்து நடந்து கொள்கின்றன. கோவிலுக்குள்ளே வந்து இந்து கோயில்களுக்குள்ளே வந்து இஸ்லாமியர்கள் நான் குரான் ஓதுவேன் என்று சொல்வது அனாவசிய வம்பு தானே. பொது இடத்தில் ஓதுவதே தவறு. அவரவர்களுக்கான வழிபாட்டு தளத்திலோ வீட்டிலோ நீங்கள் பண்ணணும். இங்கே இப்போது சென்னையில் கூட வந்து கூட்டு பிரார்த்தனை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. அதில் என்ன பிரச்சனைலேருந்து ஐயப்பன் பூஜையெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி கூட்டு பிரார்த்தனை இல்லாமல் எல்லோரும் அந்த ஐயப்பன் சீசன் நவம்பர் மாதம் வந்துச்சுன்னா எல்லா வீட்லேயும் வந்து ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து கலெக்டர் அனுமதி வேணும்னு. யதார்த்தத்தில் சாத்தியப்படாது. கலெக்டர்கிட்ட அனுமதி என்ன ஆன்லைனில் கேட்டோன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் கொடுத்துருவாரா? நடக்கக்கூடிய விஷயமா? நாம் நீதிபதிகளை குறை சொல்லவில்லை. அந்த நீதி வந்து நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய கவலையும் அக்கறையும் அதுதான். நடைமுறைப்படுத்த முடியாத தீர்ப்புகளை கொடுத்தால் அது வந்து மேலும் குழப்பத்தையும் சிக்கலையும் தான் உண்டு பண்ணும். நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போய் வந்து குரான் ஓதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அதை அந்த வழக்கில் வந்து பரப்புரை, அதாவது இந்த பேம்ப்ளெட் மாதிரி அடித்து கொடுத்துருக்காங்க. அது தவறில்லை. மதமாற்ற அந்த சட்டத்திற்கு எதிராக எதுவும் நடைபெறவில்லை. சரி, இதையே வந்து மசூதிக்குள்ளே போய் வந்து யாராவது வந்து இந்து மதத்தை சேர்ந்தவரோ கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவரோ இல்லை கிறிஸ்தவ சர்ச்சுக்குள்ளே போய் இன்னொரு மதத்தை மாற்று மதத்தை சேர்ந்தவரோ செய்தால் இதே தீர்ப்பை நீதிமன்றம் வழங்குமா? நான் எந்த மதத்துக்கும் வந்து இந்த ஆதரவோ எதிர்ப்போ இல்லை. நான் சொல்வது என்னவென்றால், இந்து மத கோயில்களில் மற்ற மதக்காரர்களுக்கு எந்த வேலையுமே இல்லை. அவர்கள் நுழைய வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, அதை மீறி அவர்கள் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் அமைதியாக இந்து மத வழிபாட்டு முறைப்படி வழிபட்டு விட்டு போனால் அது அவர்களுடைய விருப்பம். அதை தடுக்கக்கூடாது, தவறு. நம்ம அதை தடுக்கணும்னு சொல்லலை. ஆனால் உன்னுடைய மதத்தை இங்கே வந்து பரப்புவதோ குரானை படிப்பதோ இது வந்து இப்போ உள்ள பிரச்சனை இல்லை. மகாத்மா காந்தி இருக்கும்போதே ஒரு இந்து கோவிலில் குரான் வந்து அவரே வந்து படிக்கிறார், மகாத்மா காந்தி. அப்போ ஒரு இந்து பெண்மணி வந்து எதிர்த்து கேட்குறாங்க, இது தவறு இல்லை, இது மத நல்லிணக்கத்துக்காக பண்ணுறேன். அப்போ அவங்க நல்ல கேள்வி கேட்டாங்க. இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் யார்? இந்துக்கள், வழிபடுவதற்காக வந்த பக்தர்கள். இதில் என்ன மத நல்லிணக்கம்? இஸ்லாமியர்கள்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்காங்களா? இல்லை இல்லை. இங்கே எதுக்கு வந்து குரான் படிக்கிறீங்க? சரி, இங்கே குரான் படிக்கிறீங்க இல்லை, மத நல்லிணக்கத்துக்கு வாங்க மசூதிக்கு போகலாம். அங்கே போய் நீங்கள் பகவத்கீதை படிப்பீங்களான்னு கேட்குறாங்க. அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். காந்தி இல்லை, மத நல்லிணக்கம். மத நல்லிணக்கம் என்றால் இது சரி என்றால் அதுவும் சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் அங்கே வாருங்கள், நான் உங்களுடன் வருகிறேன், வாங்க அங்கே போய் பேச. உடனே அவர் என்ன பண்ணார்? மகாத்மா, இது வந்து ஆவணங்களில் உள்ளது, அவர் வந்து வரலாற்றில் உள்ளது. அவர் உடனே காவல்துறையை கூப்பிட்டு அந்த பெண்ணை அகற்ற சொல்கிறார் கோயிலிலிருந்து. அதாவது இங்கே செக்குலரிசம், செக்குலர் மத நல்லிணக்கம் என்று சொல்லி ஒரு பார்ட்டிசான் ஆட்டிடியூட்னுவாங்க, ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வது என்பதுதான் இந்தியாவில் வந்து மத நல்லிணக்கம் என்று சொல்லப்படுவது. அப்படி சொல்லி கொண்டு திரிகிறார்கள். அதனால தான் வந்து மத நல்லிணக்கம் என்று எவ்வளவு தூரம் இவர்கள் வந்து பொய்யாக வந்து பரப்புரை செய்யாது. மகாத்மா காந்தியாக இருந்தானே யாராக இருந்தானே, குற்றமே, தவறு தான். அப்படி அதை வந்து ஏற்றி விடும்போது தான் அவங்களுக்குள்ள இன்ஃபேக்ட் இருக்கிற மத நல்லிணக்கம் குறைந்து பிரச்சனைகள் அதிகமாகிறது. எது சரியான நியாயமான தீர்வு? அப்பா, ஏன் உங்கள் கோயிலில் நீ வழிபாடு செய், ஏன் வழிபாட்டு தளத்தில் நான் மசூதியில் நான் பண்ணுறது, சர்ச்சில் அவங்க பண்ணணும். இப்போ வேறு ஏதோ ஒரு ஊரில் கூட பார்த்தேன், வடநாட்டில் அவங்க ஏதோ அந்த கேதார்நாத் பத்ரிநாத்துக்கெலாம் இதுவாக போகிறாங்க, இந்த புனித யாத்திரை போகிறாங்க.
அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் வந்து அவங்க செல்லும் இந்து பக்தர்களுக்கு வந்து சின்ன சின்ன பூச்செண்டுகளை கொடுக்கிறார். இல்லை குடிக்க ஏதோ ஒரு பானம், குளிர்பானம், தண்ணீர். இது மத நல்லிணக்கம். இது வந்து முஸ்லிம்கள் செய்வதால் மட்டுமில்லை, அதே ஹஜ் யாத்திரைக்கு செல்லும்போது இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ அதை செய்ய வேண்டும். ஒரு மதத்திற்கு மதம் இது வந்து அந்த ஒரு இணக்கம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான மத நல்லிணக்கமே தவிர அவனுடைய இடத்துல போய் நான் வந்து குரான் படிக்கிறேன், சர்ச்சில் போய் குரான் படிக்கிறேன்னு சொல்கிறதோ, இல்லை இங்கே வந்து பைபிள் படிக்கிறேன்னு சொல்கிறதோ, மசூதியில் போய் வந்து பகவத்கீதை படிக்கிறதுக்கு மசூதியில் போய் பகவத்கீதை படிக்கிறேன்னு சொன்னால் கழுத்தோட தலையோட வெளியில் அனுப்ப மாட்டாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அந்த வகையில் மத நல்லிணக்கம் என்ற பெயரில் அரசியல்வாதிகள் மகாத்மா காந்தி தொடங்கி இன்று வரை வந்து இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அது உண்மை. ஓகே சார், அதுதான் நம்ம சொல்ல வரோம். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்து போகுது. வெள்ளிக்கிழமை காதோடு. வெள்ளிக்கிழமை காதோடு உங்களை பார்த்தா ஒரு ஜென்டில்மேன் மாதிரி தெரியுது. ஜென்டில்மேன் மாதிரியா சார்? சரி, ஒரு அன்பாக சொல்கிறேன். ஜென்டில்மேன் ஒரு படம் ஞாபகம் இருக்குங்களா? பழைய படம், ஒரு பழைய படம். ஆமாம், ரொம்ப அதில் பாட்டுகள்லாம் பிரமாதமாக இருக்கும். அதில் ஒரு பாட்டு கூட வரும், உசிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு. இந்த பாட்டுக்கு என்னமோ உங்களை பார்த்தோன்னா இந்த அர்ஜுன் மாதிரி இருந்துச்சு அந்த படத்தில். ஜென்டில்மேன் அர்ஜுன் சார் பார்த்தா கோச்சுக்க போறாரு சார். இல்லைங்க, ஒரு இதுக்காக சொன்னேன், ஒரு பார்த்தா டக்குன்னு ஒரு அர்ஜுன் மாதிரி இருந்துச்சு, அதனால அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு, அது சொன்னேன். சரி, ரைட்டு. அந்த அந்த ஊருன்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம பாட்டில் ஓகே. அங்கே வந்து ஒரு இந்த 3 குலத்தவர்கள் இருக்கிறார்கள். 3 குலத்தவர்கள். ஓகே. அந்த 3 சாதிக்காரர்களும் சேர்ந்து அவர்களை வந்து 3 குலத்தவர்கள் என்று சொல்வது வழக்கம். இதில் வந்து இந்த பக்கம் அதாவது கால ஆரம்பிக்கும், நம்ம அப்படி தான் சொல்லணும். ரைட்டு. அந்த 3 குலத்தில் ஒன்று வந்து கால ஆரம்பிக்கும். அவர்களுடைய கல்வி ஒரு ஒரு முத்துராமலிங்க தேவர் காலத்தில் வந்து ஆரம்பித்து அது நடந்து வருது. இது வந்து எந்த ஊர்? ஜென்டில்மேன் ஊர். அந்த பாட்டில் வந்து அதான் ஜென்டில்மேன் பாட்டு ஊர். அங்கே ஏறக்குறைய 1000 கோடி ரூபாய் அது அந்த அந்த கல்வி அறக்கட்டளையுடைய வருமானம். ஆண்டு 1000 கோடி. 1000 கோடி சொத்து. வருமானங்கிறது அது மாறுபட்டு இருக்கும். அது வந்து அவங்களுக்கு வந்து தேனி மற்ற இடங்கள்லாம் கூட கல்லூரிகள்லாம் இருக்குது, அந்த அறக்கட்டளையின் கீழே வருது. கல்வி அறக்கட்டளை அது. இந்த கல்வி அறக்கட்டளையை என்ன பண்ணுறாரு, கீர்த்தி பெற்ற ஒருவர், ஒரு மாண்பு கீர்த்தி பெற்றவர், அவருடைய ஒரு வலதுகரம், அவருக்கு நிறையா கரம். அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த ஏதோ மகாகாளியம்மன் 16 கைங்கிற மாதிரி அவருக்கு நிறைய வலதுகரம் இடதுகரம் எல்லா விதமான கரங்களும் அவருக்கு இருக்குது. அந்த மாதிரி கரத்தில் ஒரு கரம் வந்து அவர் வந்து ஒரு சேர சோழ பாண்டிய அந்த வம்சத்தில் ஏதோ ஒரு அந்த வம்சத்துடைய பெயர் கொண்டவர். அந்த ஊர் அவருடைய சொந்த ஊரை முதல் எழுத்தாக கொண்டு அவர் வந்து அப்படின்னு வச்சுங்க. அவரை கொண்டு போய் அங்கே என்ன பண்ணுறாரு, ட்ரஸ்டியாக உள்ள நுழைக்கிறார். ஒன் ஆஃப் தி ட்ரஸ்ட் மெம்பர்ஸ், கமிட்டி மெம்பராக நுழைச்சிட்டு அங்கே ஏற்கனவே ஒரு 3500 பேர் மெம்பராக இருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த குறிப்பிட்ட அந்த முக்குளத்தூரில் அந்த கானா வகைரா இதில் கொண்டு போய் இன்னொரு அதை வந்து 15000 பேரை ஆக்கிடுறாங்க. சார் பேசணுமா? ஆமாம், பீகாரில் நடந்தது. ஆமாம் சார். போலி வாக்காளர்கள் அது மாதிரி போலியாக நிறைய பேரை உறுப்பினராக்கி 15000 பேர் உறுப்பினர். அதில் ஏற்கனவே என்ன வந்து அவங்களுக்கு வந்து இருக்குன்னா, ஒரு உறுப்பினர் ஆகிறதுக்கு 5001 ரூபா முதல்ல பணம் கட்டணும் உள்ளே வர்றதுக்கு. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர், குறைந்தபட்சம் ஒரு 5000 பேரை வந்து போலியாக இல்லை வந்து சும்மா டம்மியாக உள்ளே சேர்த்துருக்காருன்னா அதுவே எத்தனையோ பல கோடிகள். பணம் கட்டலை, ஆனால் உறுப்பினர்கள் ஆகிட்டாங்க. இதில் தேர்தல் வச்சு இவருடைய வலதுகரத்தை இந்த சேர சோழ பாண்டியன் அதில் அவரை வந்து அதை கையகப்படுத்தி விட்டார். கையகப்படுத்தி இந்த சொத்து
இதை எதிர்த்து அது எப்படி இது பிரச்சனை பண்ணால் அந்த ஜாதியிலேயே அவங்கள வகைராவை சேர்ந்தவங்களே வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் நிலுவையில் இருந்து அவர் செயலராக அந்த இவர் வந்து செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அந்த தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து செயலராக பதவி வகிக்க பணியாற்ற உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது சில வருடங்களுக்கு முன்னால். ஆனாலும் அதுக்கப்புறமும் அவர் வந்து செக்கிலெல்லாம் கையெழுத்து போட்டு பணத்தெல்லாம் எடுத்து ஏறக்குறைய 1000 கோடி ரூபாய் சொத்தை, இது ஒரு சமூகத்திற்கு சொந்தமான முத்துராமலிங்க தேவர் காலத்தில் இருந்து வரக்கூடிய அந்த சொத்துக்களை கீர்த்தி பெற்றவர் ஆட்டையை போட்டு விட்டார். இதில் வந்து ஒரு 12 பேராசிரியர்களை நியமிச்சிருக்காங்க. ஒரு ஆள்கிட்ட 60 லட்சம் ரூபா லஞ்சம். அதுவே எவ்வளோ பணம் ஆச்சு பாருங்க. இப்படி பேராசிரியர்கள் லஞ்சம் சரி இவ்வளோலாம் வந்து வாங்கினாங்க இல்லையா. ஒரு 3-4 கல்லூரிகள் அது தொடர்பான கல்லூரிகள் இருக்குது. ஒரு கல்வி அறக்கட்டளை, அதுக்கு பெரிய ஒரு கல்லூரி, பெரிய கட்டடம், மாளிகை மாதிரி ஒரு கட்டடம், ஜென்டில்மேன் ஊரில் வந்தது. அதை தவிர அது சுற்றி வட்டாரத்தில் தேனி அங்கங்கே உள்ள பகுதிகளில் வந்து கல்லூரிகள். இங்கே உள்ள வருமானம் வந்தால் அப்போ என்ன இருக்கணும், உங்களுக்கு ஒரு சில 100 கோடிகள் வந்து வருஷத்துக்கு வந்து டர்ன் ஓவர்னு சொல்லக்கூடிய வருமானம் இருக்கணும்ல. பேங்க்கில் மைனஸில் இருக்குது. இப்போ அந்த பணமெல்லாம் எங்கே போகுது? இத்தனைக்கும் உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அவர் அந்த குறிப்பிட்ட இவருடைய வலதுகை வந்து செயலாளராக ட்ரஸ்டியாக செயல்படுவதை தடை விதித்திருக்கிறது. தடை விதித்தா அதுக்கப்புறம் செக்கில் எப்படி கைத்து போடக்கூடாது. ஆனால் யாராவது இதை பற்றி கேட்டால் நாங்கள் யாரு ஏங்க கேட்டவன் அப்புறம் திடீர்னு காணாமல் போயிடுவான். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் கல்குவாரி தோண்டும் போது அப்புறம் வந்து அவன் பணம் மட்டும்தான் கிடைக்கும் கல்குவாரியில். இப்படிலாம் நிறையா வந்து அந்த பகுதியில் வந்து நடக்குது. இது வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து அவங்க வந்து இதை வந்து இப்போ எங்கே போயிடுச்சுன்னால் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எதிர்கட்சியில் அதிகமாக இருக்கிறார்கள். உங்களுக்கு நல்லா புரியும். அம்மா இல்லைன்னா என்ன, சின்னம்மா இருப்பாங்கள்ல, இப்போ அவங்க வகைரா நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க இப்போ அதை கையில் எடுத்திருக்காங்க இந்த விவகாரத்தை. இது இந்த தேர்தல் சமயத்தில் மிகப்பெரிய ஒரு இதுவாக வரும் பொழுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு பக்கம் அந்த முக்குளத்தோர் வந்து பொதுவாகவே அதிமுகவுக்கு அதிக ஆதரவாக இருப்பாங்க. பாஜகவிலும் முக்குளத்தோரை வகையைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து மாநில தலைவராக இருக்கிறார். இந்த சமயத்தில் இது வந்து ஹாட் டாப்பிக்காக அந்த பகுதிகளில் இதில் வந்து ஏற்கனவே இதில் வந்து யார் வந்து வம்பு பண்ணாலும், அதை வம்புன்னா எதிர்த்து கேள்வி கேட்டாலும் இதில் அவங்கள வந்து ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கோம் காதோட்டில். ஒருத்தர் பழமுதி சோலையில் பிற்பகுதியில் வரக்கூடிய பேரை வச்ச ஒரு ரவுடி, பூங்கா சோலை இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ரவுடி, அவர் பெரிய தாதா. அவரை வச்சு அவருடைய கூட்டம் அவருடைய ஆட்களை வைத்து எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை மிரட்டி பயமுறுத்தி வருகிறார்கள். ஆனால் இது இப்போ சாதாரண காலத்தில் இது ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் காலத்தில் இதை எதிர்ப்பக்கம் கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த பக்கம் எதிர்கட்சி கூட்டணி வந்து கையில் எடுத்திருக்கிறது. இது வந்து அவர்கள் வந்து இந்த தேர்தல் சமயத்தில் இதை மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆக்குவார்கள். அது முக்குளத்தோர் சமுதாயத்துக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அப்படி வரும்பொழுது இந்த முக்குளத்தோர் வாக்குகள் வந்து அந்த பகுதிகளில் நம்ம சொல்கிறது தென் தமிழகத்தில் அங்கே தானே அவங்க அதிகமாக, அங்கே வந்து இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு செய்யும். கீர்த்தி பெற்றவருடைய சாம்ராஜ்யத்தையே வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு, ஏன்னா இது சாதி ரீதியான ஒரு விஷயம் போது டக்குன்னு பற்றிக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை வச்சு அடக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ தேர்தல் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நலிந்து விடும். எதிர்கட்சிகள் வந்து கொஞ்சம் வீரியம் பெற்று செயல்படுவார்கள். அது மாதிரி வரும்பொழுது இது வந்து தென் மாவட்டங்களில்
திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இந்த விவகாரம் இதுவரைக்கும் வந்து வெளியில் வந்து பெருசாக வெடிக்கலை, எப்போ வேணால் வெடிக்கும். இன்றைய நாள் காதோடும் அருமை, மக்களுக்கான கேள்விகளுக்கும் பதிலை அருமையாக கொடுத்துட்டீங்க. நன்றி. அடுத்த வணக்கம். சந்திப்போம். நன்றி.